ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தியரம். இந்த தியரம் அடிக்கடி 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் அனாலிட்டிக் கண்டினியூவேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எம்எஸ்சி மேக்ஸில் கரஸ்பாண்டன்ஸில் வருது. ஸோ இதை பார்க்க வந்திருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் நம்மளை மாதிரி ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹோமோடாபிக் கர்வ்ஸ். ஓகேவா? ஸோ ஹோமோடாபிக் கர்வ்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஹோமோடாபிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான தியரம் படிக்க போகிறோம். அது 5 மார்க் கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோமோடாபிக் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஹோமோடாபிக் கர்வ்ஸ். ஹோமோடாபிக்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 ஆர்க் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு பெரிய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 2 ஆர்க் எடுத்துக்கிறோம். அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் ஒரு ஆர்க் தான். அந்த ஆர்க்லேருந்து 2 ஆர்க் எடுத்துக்கிறோம். அந்த 2 ஆர்க்கையும் நம்ம எப்போ ஹோமோடாபிக்னு சொல்வோன்னா, அதோட இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் a,bன்ற ஒரு சேம் பேராமீட்டர் இன்டர்வலாக இருக்கும். அண்ட் ஆர் செட் டு பி ஹோமோடாபிக் இன் அ ரீஜியன் ஒமேகான்ற ரீஜியனில் இந்த 2 ஆர்க்கும் ஹோமோடாபிக் ஓவர் த சேம் இன்டர்வல் a,b அப்படின்னு நம்ம எப்போ சொல்வோன்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இந்த 2 ஆர்க்ஸையும் வச்சு இந்த 2 ஆர்க்ஸ்க்கும் பொதுவான ஒரு ஆர்க் எடுத்து அதை வச்சு நம்ம ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஒரு ரெக்டாங்கிளாக டிஃபார்ம் பண்ணி டிஃபைன் பண்ணுறோம். அதாவது ஹோமோடாபிக்னால் என்ன அர்த்தம்னா, அது ஒரு ரப்பர் மாதிரி. ஒரு ரப்பரை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வளைக்கலாம், நெளிக்கலாம், அதை வேறு ஷேப்புக்கு மாற்றலாம். ஆனால் அதை உடையாது, பிரியாது. ஒரு ரப்பரை உடைக்காமல் பிரிக்காமல் நம்ம வேறு ஷேப்புக்கு மாற்ற முடியும். ஆனால் அந்த ரப்பரோடைய லென்த் வந்து கடைசியில் ஒன்றா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரப்பரோடைய லென்த்து டயாமீட்டர் 10 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குன்னா, நம்ம என்ன தான் அதை இழுத்தாலும் கடைசியில் அது அந்த 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை கொண்டு வரலாம், ட்ரையாங்கிளை கொண்டு வரலாம், ஸ்கொயரை கொண்டு வரலாம், என்ன வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் அது எல்லாமே அது அந்த ஒரு கர்வை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஹோமோடாபிக்கோட தன்மை. ஸோ இந்த ஹோமோடாபிக்கோட தன்மையை நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஒரு 3 கண்டிஷன்ஸை வச்சு நம்ம புரிய வச்சிடலாம். ஒன்று வந்து அந்த ஹோமோடாபிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பொதுவான ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆக்சிஸ் கொடுக்குறோம். ஒன்று t ஆக்சிஸ், இன்னொன்று u ஆக்சிஸ். அந்த 2 ஆக்சிஸோடைய வேல்யூஸை லென்த், அதாவது ஒரு ரெக்டாங்கிளோடைய லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணுறோம். ஏன்னா இந்த கர்வை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றும்போது அந்த கர்வில் டீன்ற ஆக்சிஸ்க்கு வேல்யூஸ் வந்து க்ளோஸ் இன்டர்வல் a,bன்னு நம்ம செட் பண்ணிடுறோம். ஏன்றது வேரியபிள், bன்றது வேரியபிள். ஸோ ஏதோ ஒரு வேரியபிள், அந்த ஏவோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம், பியோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம், அதுக்கு இடையில இருக்கிற வேல்யூஸும் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ a1, b1, b2 அப்படின்ட்டு b1, b2 அந்த மாதிரி என்னவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் கிராஸ், ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்துன்ற மாதிரி நம்ம டீயையும் யூவையும் டிஃபைன் பண்ணுறோம். யூன்ற பாயிண்ட்ஸ் வந்து 0,1 க்ளோஸ் இன்டர்வல்குள்ளே தான் லை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்டாங்கிளை டிஃபைன் பண்ணுறோம். அந்த டிஃபைன் பண்ணுற அந்த காமான்ற ரெக்டாங்கிள் வந்து கீழே கொடுத்துருக்குற ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இந்த காமான்ற ரெக்டாங்கிளை வச்சு நம்ம டியூன்ற ஆக்சிஸில் ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, அந்த கிராஃப் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆர்க் வந்து ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ஒமேகான்றது ஒரு பெரிய சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். அந்த ரீஜியனுக்குள்ளே தான் நம்ம வரைகிற ஆர்க் இருக்கணும். ஓட்டை இல்லாத ஒரு ரீஜியனாக அதுக்குள்ளே ஒரு காமாவாக அது இருக்கணும். இன்னொன்று,
இன்னொரு கண்டிஷன் gamma t, 0 is equal to gamma 1 of t, gamma t, 1 is equal to gamma 2 of t for all t. நம்ம ஒவ்வொரு தடவையும் டீயோட வேல்யூஸ் டீக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது இன்கேஸ் யூவோட வேல்யூ நம்ம 0ன்னு செட் பண்ணியிருந்தோன்னா அப்போ நம்மளுக்கு gamma 1ன்ற கர்வ் கிடைக்கும். யூவோட வேல்யூ 1ன்னு நம்ம செட் பண்ணியிருந்தோன்னா gamma 2ன்ற கர்வ் கிடைக்கணும். ஸோ இப்படி gamma 1ன்ற வேல்யூவையும் gamma 1 of tன்ற கர்வ் கிடைக்கும். அந்த gamma 1 of tன்ற கர்வ் வந்து டீயை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யூவோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆக நம்மளுக்கு டீயை வச்சு தான் ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனல் கர்வ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ஃபார் ஆல் டீயோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது டீக்கு நாம் வேல்யூஸ் கொடுக்கும்போது யூவோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற கர்வ் டீயை வச்சு ஃபார்ம் ஆனதாக தான் இருக்கும். அதே தான் இன்னொரு இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் யூவோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணலை, யூக்கு நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்காம யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். டீக்கு மட்டும் ஏ, பி அந்த மாதிரி அதோட பாயிண்ட்ஸை நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா gamma of a, uனாலும் gamma 1 of aன்ற கர்வ் தான் கிடைக்கும், gamma 2 of aன்ற கர்வ் தான் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை கர்வ்ஸ் கிடைச்சாலும் அது எல்லாமே அந்த ஏன்ற ஃபங்க்ஷனை வச்சு தான் ஆக்சிஸை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏன்ற பாயிண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டீக்கு பதிலாக பி கொடுத்துருந்தோனாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு gamma 1 of b, gamma 2 of bன்ற பியை வச்சு தான் கர்வ்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் யூவோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேஞ்ச் பண்ணலனாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்க போகிற கர்வ்ஸ் முழுக்க டீயை வச்சு ஃபார்ம் ஆனதாக தான் இருக்கும். ஸோ அதனால் யூவோட வேல்யூஸ் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டீயோட வேல்யூஸ் நிரந்தரமாக மாறாது. எதனால் டீயோட வேல்யூஸ் மாறாது? ஏன்னா டீயை தான் நம்ம லென்த்துன்னு டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். அந்த லென்த் மாறாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கர்வோட தன்மை மாறாது. ஸோ கர்வ் உடையாது, கர்வ் கிழியாது, எதுவுமே ஆகாது. அந்த கர்வோட தன்மை அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹோமோடோபிக் கர்வ்ஸோடைய குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்களை அந்த கர்வ்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான், அந்த ஆர்க்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆர்க்ஸை நம்ம ஹோமோடோபிக் ஆர்க்ஸ்னோ இல்லை ஹோமோடோபிக் கர்வ்ஸ்னோ சொல்லுவோம். கர்வ்ஸ்னாலும் ஒன்று தான், ஆர்க்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஆர்க்னால் குட்டியாக இருக்கிற கர்வு, குட்டியாக இருக்கிற கர்வ், ஓகேவா? கர்வ்ஸ்னால் பெரிய ஆர்க், ஓகேவா? இப்போ நாம் தியரத்துக்குள்ளே போகலாம். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். Homotopy classes of a closed curves from Z0 with respect to the region omega form a group. ஒரு ரீஜியன் ஒமேகான்னு சொல்லி நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இது நானாக வரைஞ்ச ஒரு ரீஜியன். இந்த ரீஜியனில் எங்கேயுமே ஓட்டையோ எதுவுமே இருக்காது. இது ஒரு முழுக்க கம்ப்ளீட்டான ஒரு ரீஜியன். பேனா எழுதலை, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கிறுக்கலாகிடுச்சு. அதுக்காக இது உடஞ்சிருக்கு கிழிஞ்சிருக்குன்னு நினச்சிட வேண்டாம். இது ஒரு முழுசாக கவர் ஆகியிருக்கிற ஒரு ரீஜியன். இந்த ரீஜியனுக்குள்ளே நம்ம Z0ன்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியை வச்சு நாம் ஒரு கர்வ் வரைகிறோம். அந்த கர்வ் ஹோமோடோபி கிளாஸஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஹோமோடோபி கிளாஸஸ் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற எல்லா கர்வ்ஸ், ஹோமோடோபி கிளாஸஸ் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ்ஸ், நம்ம வச்சுருக்கிற எல்லா கர்வ்ஸுமே க்ளோஸ்டு கர்வ்ஸாக இருக்குது. க்ளோஸ்டு கர்வ்ஸ்னால் ஒரே பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி அதே பாயிண்டில் முடியும். அது ஒரு வளையமாவோ ஓவலாவோ அது ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே முடியும். அதில் எந்த இடத்துலையுமே கட்டு இருக்காது, அது ஓப்பனாக இருக்காது, ஃபுல்லாகவே ஒரு க்ளோஸ்டான ஒரு கர்வாக அது இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ்டான நிறைய கர்வ்ஸோடைய கலெக்ஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அது எல்லாமே ஹோமோடோபிக் கர்வ்ஸாக இருக்குது. அப்படி ஹோமோடோபிக் கர்வ்ஸை எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனாக எடுத்து ஒரு ஹோமோடோஃபியாக அதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அந்த எல்லா கர்வ்ஸோடைய கலெக்ஷனை வந்து நம்ம ஹோமோடோபி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கர்வ்ஸுமே, இந்த கர்வ்ஸ் எல்லாமே ஹோமோடோபி கிளாஸஸை, ஹோமோடோஃபியோடைய கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான கர்வ்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் கொஷினில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே
Z0ன்ற பாயிண்டில் ஆரம்பித்து Z0ன்ற பாயிண்ட்லேயே முடியக்கூடிய கர்வ்ஸ் வந்து க்ளோஸ்டு கர்வ்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஹோமோடோப்பியோட ஃபங்க்ஷன்ஸை ஹோமோடோபி ஃபங்க்ஷனில் தான் லை ஆகுதுன்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ இப்படி லை ஆகிற இந்த கர்வ்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹோமோடோபி கிளாஸஸ் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ்ஸ் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது? நம்மளுக்கு சாதாரணமாக அல்ஜீப்ராவில் குரூப்னால் என்னன்னு தெரியும். குரூப்னால் ஒரு 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் குரூப்புன்னு சொல்லுவோம். பைனரி அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதில் இருக்கணும். ஒரு எபிலியன் குரூப்பாக அது இருக்கணும். ஸோ என்ன குரூப், இந்த குரூப்பை நம்ம எப்படி இது குரூப் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். குரூப்னா அது 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது இங்கே கொடுத்துருக்க க்ளோஸ்டு கர்வ்ஸ் எல்லாமே ஹோமோடோபி கிளாஸஸ்குள்ளேயும் வந்து நாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ண நினைக்கும் போது அந்த குரூப்போட கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஹோமோடோபி கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருக்கிற கர்வ்ஸை நம்ம ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ குரூப்போட கண்டிஷன்ஸ் என்னென்ன? 1 க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, 2 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, 3 ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, 4 இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ஹோமோடோபிக் கிளாஸ்லேருந்து 2 க்ளோஸ்டு கர்வ்ஸ் எடுக்கிறோம். அந்த 2 க்ளோஸ்டு கர்வ்ஸை வச்சு நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 கர்வ்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ Γ1ன்ற கர்வையும் Γ2ன்ற கர்வையும் சேர்த்து ஒரு புது நீளமான கர்வ் ஒன்று தயாரித்தோம் அப்படின்னா அந்த கர்வும் அந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளேயும் இருக்கணும், அந்த பெரிய காமான்ற அந்த பொதுவான கர்வ்க்குள்ளேயும் இருக்கணும். அப்படி வர அந்த இதுக்குள்ளேயும் இருக்கணும், இதுக்குள்ளேயும் இருக்கணும், இதுக்குள்ளேயும் இருக்கணும். அப்படி வர அந்த கர்வை தான் நாம் ஹோமோடோபிக் கர்வ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி தன்னாலேயே ப்ரூவ் ஆகிடுது. எப்படின்னா, நம்ம எப்படி அந்த கர்வ்ஸை 2 கர்வ்ஸை எடுத்தாலுமே அது வந்து தானாக இன்னொரு கர்வ் ஃபார்ம் பண்ணிடும். 2 கர்வ்ஸை சேர்த்தா தானாக அது இன்னொரு கர்வ் ஃபார்ம் பண்ணிடும். அந்த கர்வும் அந்த ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை இந்த ஹோமோடோபிக் கிளாஸ் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா, நாம் 3 செட் ஆஃப் கர்வ்ஸ் எடுத்துக்கிறோம், 3 கர்வ்ஸ் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கர்வுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். Γ1, Γ2, Γ3ன்னு பேர் வைக்கிறோம். இந்த ஒவ்வொரு கர்வையும் ஃபஸ்ட்டு 2 கர்வை முதல்ல ஒன்றா சேர்த்து பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஒரு கர்வை தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கர்வை தனியாக வச்சுட்டு லாஸ்ட் 2 கர்வை சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 கர்வ்ஸையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு புது கர்வ் ஒன்று தயாரிக்கிறோம். இதை வச்சு ஒரு புது கர்வ் தயாரித்தாலும் சரி, இதை வச்சு ஒரு புது கர்வ் தயாரித்தாலும் சரி, அந்த 2 தயாரித்த கர்வ்ஸுமே வந்து ஹோமோடோபி கிளாஸஸில் தான் அடங்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஹோமோடோபிக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனை கர்வ்ஸை வச்சு இன்னொரு கர்வ் ஃபார்ம் பண்ணாலும் அதுவும் ஒரு ஹோமோடோபிக் கர்வாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஹோமோடோபிக் கர்வ், இது எல்லாமே ஒரு ஹோமோடோபிக் கர்வ். இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணாலுமே, எப்படி நம்ம சேர்த்தாலுமே நம்மளுக்கு புதுசாக கிடைக்கிற கர்வும் ஹோமோடோபிக் கர்வாக தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே வேறு இடத்துலேருந்து நம்ம எடுக்கல இல்லையா. அதே மாதிரி இது எல்லாமே ஹோமோடோபிக்ன்றதுனால நம்ம என்ன தான் இழுத்தாலும் பிரித்தாலும் அது உடையாது, கிழியாது, அதோடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹோமோடோபிக் கர்வ்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, த அசோசியேட்டிவ் லா இஸ் ட்ரிவியல் சின்ஸ் Γ1, Γ2 into Γ3 is at most a reparameterization. Reparameterizationna அதோடைய ஓவர் த பேராமீட்டர் என்ற கொடுத்துருக்க க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b மட்டும் அப்படியே தான் இருக்கும். இந்த 0,1ன்ற இன்டர்வல் மட்டும் தான் மாறும். ஸோ அதோடைய ஷேப் வேணால் மாறுமே தவிர அதோடைய இப்போ இந்த 2 கர்வையும் சேர்த்து நம்ம புதுசாக ஒரு கர்வ் தயாரிக்கிறோன்னா, இன்கேஸ் இந்த கர்வ் இப்படி இருக்குது,
Γ1 Γ2 சேர்த்து ஒரு கர்வ் இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு கர்வ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். Γ3ன்ற கர்வ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்கும்போது நம்மளுக்கு புதுசாக ஒரு கர்வ் வேறு மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கிது. Γ1 Γ2 Γ3 சேர்த்து ஒரு கர்வ் கிடைக்கிது. இதே மாதிரி இன்னொரு கர்வும் நம்ம Γ1 தனியாக வச்சுட்டு Γ2 Γ3 வச்சு ஒரு கர்வ் ஃபார்ம் பண்ணும்போது அதுவும் ஒரு கர்வாக தான் கிடைக்கிது. இந்த ரெண்டு கர்வுமே அந்த ரீஜியனுக்குள்ளே தான் வரும். காமான்ற ஆர்க்கை வச்சு தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே ஹோமோடோஃபிக்காக தான் இருக்க முடியும். ஸோ அதோடைய ஷேப் வேணால் மாறுமே தவிர அதோடைய லென்த் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அது ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போது நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நம்மளுக்கு ஒரு யூனிட் கர்வ் ஒன்று தயாராகும். அந்த யூனிட் கர்வ் வந்து காமாவையும் அந்த யூனிட் கர்வையும் சேர்த்து வச்சு ஒரு கர்வ் தயாரித்து அண்ட் யூனிட் கர்வையும் காமாவையும் வச்சு ஒரு கர்வ் தயாரித்தோம் அப்படின்னா முதல்ல யூனிட் கர்வ் இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் யூனிட் கர்வ் இருந்தாலும் சரி அந்த ரெண்டுமே வந்து காமான்ற கர்வுக்கு ஹோமோடோபிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறது. நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி குரூப்பில் என்னன்னு பார்த்துருக்கோன்னா, அடிஷன் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து 0ன்னு பார்த்துருக்கோம். 0 கூட எதை ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு திருப்பி அந்த நம்பர் தான் கிடைக்கும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும். இதே நம்ம மல்டிப்ளிகேஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு திருப்பி அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஹோமோடோபிக் வேல்யூ வந்து திருப்பி நம்மளுக்கு ஹோமோடோப்பிக்காகவே கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த எலிமெண்ட் ஹெல்ப் பண்ணுதோ அந்த எலிமெண்ட்டை தான் நம்ம ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஒரு க்ளோஸ்டு கர்வ்ன்றதுனால ஆரம்பிக்கிற புள்ளியில் தான் முடியுது. ஸோ அந்த ஆரம்பிக்கிற புள்ளியவே நம்ம ஒரு கர்வாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த Z0ஐயே நம்ம ஒரு கர்வாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துலையே நம்மளுக்கு ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம எத்தனை கர்வ் வரைஞ்சாலும் திருப்பி அந்த கர்வ்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர அந்த Z0ன்ற பாயிண்ட்டை நம்ம ஒரு பாயிண்ட்டாக தான் வச்சுருப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபார் ஒரு யூனிட் கர்வை நம்ம தயாரிக்கிறதுக்கு நாம் ஒரு கான்ஸ்டண்ட்டை சூஸ் பண்ணலாம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த Z0ன்ற பாயிண்ட். இந்த Z0ன்ற பாயிண்ட் என்னமா அமையுது? ஒரு கர்வ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் எண்ட் ஆகுறதுக்கும் ஒரு பாயிண்ட்டாக அமையுது. இந்த Z0ஐயே நம்ம வந்து ஒரு யூனிட் கர்வ்னு வச்சுக்கலாம். ஸோ இதோடைய வேல்யூவே வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். இதோடைய சிம்பிளை வந்து நம்ம 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய சிம்பிள் 1ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இட் மே ரெப்ரசன்ட் எனி க்ளோஸ்டு கர்வ். இது வந்து எல்லா க்ளோஸ்டு கர்வ்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா க்ளோஸ்டு கர்வ்ஸுமே கடைசியில் இந்த பாயிண்டில் வந்து தான் முடியும். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சாலும் சரி, இந்த பாயிண்ட்டை ஒரு க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்டில் வந்து முடிஞ்சாலும் சரி, கடைசியில் நம்மளுக்கு கிடைக்க போகிறது அந்த க்ளோஸ்டு கர்வ் தான். அந்த க்ளோஸ்டு கர்வ் கண்டிப்பாக ஹோமோடோபிக் கிளாஸில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் 1 into gamma and gamma into 1 are ஹோமோடாபிக் டு காமா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யூனிட் கர்வை வச்சு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த யூனிட் கர்வாக நம்ம எடுத்துக்கிறது அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த ஆரம்பம் மற்றும் கடைசி புள்ளின்னு நம்ம கருதப்படுற Z0ஐ Zன்னு ஆக்கி அதுக்கு ஒரு சிம்பிள் 1ன்னு கொடுத்து அதை தான் நம்ம க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த கர்வ் கூட இந்த யூனிட் கர்வ் கூட எந்த கர்வை சேர்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது அந்த கர்வ் தான். கண்டிப்பாக அந்த கர்வ் ஒரு ஹோமோடோபிக் கர்வ் தான். ஸோ இதுதான் வந்து இன்வெர்ஸில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூனிட் கர்வ் தேவை. எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு யூனிட் கர்வ் இருக்கும். அந்த யூனிட் கர்வை நம்ம Z0ன்னு வச்சு
இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாம் வர போகிறது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதில் இந்த குரூப்பில் 4வது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கர்வ்ஸில் சாதாரணமாகவே முன்னாடியும் போக முடியும், அதுலேருந்து பேக்வேர்ட்ஸ்லேயும் வர முடியும். ஸோ இதே ஒரு கர்வ் காமான்ற ஒரு கர்வில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போனால், அதாவது காமான்ற ஒரு கர்வில் கிளாக் வைஸ் போகிறோம், கிளாக் வைஸ் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் போனோம் அப்படின்னா அதை காமா கர்வ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகிறதா இருந்தால், ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதா இருந்தால், ரிவர்ஸில் போகிறதா இருந்தால் அந்த கர்வை நம்ம காமா இன்வர்ஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிவர்ஸில் போகுது இல்லையா, அதனால் அதை காமா இன்வர்ஸ் 1 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு இன்வர்ஸ் கர்வ் தயாரிக்கணும். இன்வர்ஸ் கர்வ்ன்றது ஒரு கர்வ் ஏன்ற பாயிண்டில் ஆரம்பித்து பியில் முடிஞ்சால் அது காமான்ற நார்மல் கர்வ் பேக்வேர்ட்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ அது எப்போ காமா கர்வை நாம் சொல்லுவோம். இந்த இன்வர்ஸ் கர்வ் ஹோமோடோபிக் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நாம் காமான்ற கர்வுக்கு ஜெட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். ஸோ ஜெட் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் டி அப்படின்னு அது ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு, இது வெறும் காமான்ற கர்வ், இதோடைய இன்டர்வல் வந்து டீலேருந்து, இதோட இன்டர்வல் டி வந்து ஏலேருந்து பி வரைக்கும் டிஃபர் ஆகும். இப்போ காமா இன்வர்ஸ்ன்ற கர்வை நாம் தயாரிச்சிருக்கோம் இல்லையா, இந்த காமா இன்வர்ஸ்ன்ற கர்வுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கணும்னா காமா ஆஃப் 2b மைனஸ் டி. அது என்னடா 2b மைனஸ் டி? இந்த காமான்ற கர்வ் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகுது இல்லையா, இந்த காமா இன்வர்ஸ்ன்ற கர்வ் வந்து பியிலேருந்து ஏ வரைக்கும் வரும். ஸோ இதோட வேலை என்ன, பியிலேருந்து ஏ வரைக்கும் வரும். ஸோ பியிலேருந்து ஏ வரைக்கும் வரும்போது பியில் ஆல்ரெடி அது வந்து ட்ராப் ஆகிருக்கும் ஒரு தடவை, அங்கேருந்து கிளம்பும் போது 2வது தடவை அங்கேருந்து கிளம்புது. ஸோ அதனால் ஈவன் பி 2 டைம்ஸ் பியாக இருக்கும். ஏக்கு வரும்போது நம்மளால் ஏக்கு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2b 2 தடவை பியில் இருந்துட்டு ஏக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைனல் பாயிண்ட்டாக வச்சு கணக்கு பண்ணுறோம். ஸோ டீக்கு திருப்பி அது எப்படி வந்துச்சு, டீயோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த காமா இன்வர்ஸ்ன்ற கர்வுக்கு ஃபங்க்ஷனாக நாம் ஆக்சிஸ் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இதோடைய டி பிலாங்ஸ் டு b, 2b மைனஸ் ஏ. த ஈக்குவேஷன் ஆஃப் காமா இன்வர்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம தயாரிக்கிறோம். காமான்ற கர்வுக்கு நம்ம காமா ஆஃப் டீன்னு பேர் வச்சுட்டோம். அதில் டி வந்து ஏலேருந்து பி வரைக்கும் வேரி ஆகுதுன்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க. அப்புறமா காமா ஆஃப் 2b மைனஸ் டீன்றது அந்த இன்வர்ஸ் கர்வுக்கு நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனும் பிலேருந்து 2b மைனஸ் ஏ வரைக்கும் வேரி ஆகுது. இப்போ தானே சொன்னேன் 2b எதுக்கு 2b போட்டிருக்காங்கன்னா அது பியில் ஒரு தடவை நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கு. ஸோ அதனால் அது 2b மைனஸ் ஏ. மைனஸ்ன்றது அந்த டிஃப்ரென்ஸ், அந்த பியிலேருந்து ஏக்கு எவ்வளோ தூரத்தில் அது வந்திருக்கும் அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம பியோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ எங்கே வந்து முடியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். The curve can be shrunk to a point by means of the deformation. இந்த டீலேருந்து 2b மைனஸ் டி வரைக்கும் இந்த கர்வ் ட்ராவல் ஆகுது இல்லையா, அதாவது பிலேருந்து 2b மைனஸ் ஏ வரைக்கும் இந்த கர்வ் ட்ராவல் ஆகுது இல்லையா, இது வந்து நாம் சுருக்கிறோம், டிஃபார்ம் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றுறோம். அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறோம். எப்படி சூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வெறும் காமாவுக்கு வந்து காமா ஆஃப் டீன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது இதில் நம்ம வந்து யூ வந்து 0ன்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூக்கு இங்கே வேலை கிடையாது. ஆனாலும் நம்ம யூ உள்ளே கொண்டு வரதுக்கு நாம் இப்படி கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோன்னா, டீக்குள்ளேயே யூ இருக்கிறதா அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். யூ என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாததுனால யூவாகவே வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமா ஆஃப் டீயில் டி வேரி ஆகும்போது ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது காமா ஆஃப் டீன்றது இப்படி இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து போய் இப்படி வருது, இங்கே வந்து முடிஞ்சிருது.
Z0ல் திருப்பி காமாலேருந்து இந்த Z0லேருந்து திருப்பி இந்த டைரக்ஷனில் போயிட்டு இந்த டைரக்ஷனில் வர்றது காமா இன்வர்ஸ். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு இதுலேருந்து இது வரைக்கும் வருது இல்லையா, இது மொத்தமாக ஒரு கர்வை வந்து ஹோமோடோஃபிக் தானா, இதையும் சேர்த்தா அந்த கர்வ் வந்து ஒரு யூனிட் கர்வில் வந்து முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியோட வேலை. இந்த காமா இன்வர்ஸ்ன்ற கர்வை நாம் தானே தயாரித்தோம், அதனால் அதோடைய வேலையை நம்ம இங்கே கரெக்டாக செய்தா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஏலேருந்து ஆரம்பித்து அது இந்த பாதை வழியாக உள்ளே போகுது. ஸோ அப்படி உள்ளே போகும்போது நம்ம யூவையும் ஏவையும் வச்சு ஒரு காம்பினேஷன் தயாரிக்கிறோம். எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். U 0,1ன்ற இன்டர்வல்குள்ளே இருக்குது, T A,Bன்ற இன்டர்வல்குள்ளே இருக்குது. யூவையும் ஏவையும் டீயையும் ஆட் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் தயாரிக்க போகிறோம். அந்த பாயிண்ட் எப்படி நம்ம தயாரிக்கிறோன்னா, யூலேருந்து 0வை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி அதை வந்து டீயோட ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏல நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி பி கூட சேர்க்குறோம். ஸோ இதுதான் ஏயு ப்ளஸ் 1 மைனஸ் யூபி அப்படின்னு சொல்லி நாம் ரெண்டாவது பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏலேருந்து யூஏ ப்ளஸ் 1 மைனஸ் யூ இன்ட்டு பி அது வரைக்கும் வந்ததாக ஒரு ஃபங்க்ஷன் நாம் தயாரித்தாச்சு. இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இதில் லாஸ்ட் பாயிண்ட்டை வச்சு நாம் தயாரிக்கிறோம். அந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எப்படி வருதுன்னா u இன்ட்டு பி மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு யூவை வந்து நாம் அப்படியே வச்சுக்கிட்டு பி மைனஸ் ஏன்றது பிலேருந்து ஏக்கு வந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பி, நம்ம அந்த பியிலேருந்து தொடங்குகிறோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம போயாச்சு. அந்த பியிலேருந்து தொடங்கி பி மைனஸ் ஏக்கு நம்ம திருப்பி வரோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது இந்த இடைப்பட்ட ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்னென்னா அதுதான் நம்மளுக்கு கடைசி ஃபங்க்ஷன் 2b மைனஸ் டி. ஸோ இந்த 2b மைனஸ் டியில் வந்து இந்த கடைசி பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை வச்சு லாஸ்ட் பாயிண்ட் 2b மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டீயோடைய வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த பி மைனஸ் ஏன்றது பிக்கும் ஏக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரோன்றதுக்காக இது நம்ம எடுத்திருக்கோம். 2bன்றது எதனால் எடுத்திருக்கோம் தெரியும், பியில் ஒரு வாட்டி நின்று திருப்பி அந்த இடத்துலேருந்து நம்ம திருப்பி வரோன்றதுக்காக எடுத்திருக்கோம். ஹியர் த டேர்னிங் பாயிண்ட் ரிசைட் ஃப்ரம் காமா ஆஃப் பி டு காமா ஆஃப் ஏ. ஸோ இது இன்வெர்ஸ் கர்வ்ன்றதுனால காமா ஆஃப் பின்ற பாயிண்டில் தொடங்கி காமா ஆஃப் ஏன்ற பாயிண்ட் வரைக்கும் வரும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு யூவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா சின்ஸ் காமா ஆஃப் t,1 இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் ஏன்னு கிடைக்கும். அந்த காமா ஆஃப் ஏ Z0ன்ற பாயிண்ட்டை டச் பண்ண மாதிரி இருக்கும். Z0ன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு யூனிட் கர்வ்னு நம்மளுக்கு நம்ம போன இதிலே பார்த்துட்டோம், ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணும்போதே பார்த்துட்டோம். ஸோ அதனால Z0க்கு நம்ம 1ன்னு சிம்பிள் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த காமாவும் காமா இன்வர்ஸ் 1ம் ஹோமோடாஃபிக் டு 1ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி காமா இன்வர்ஸ் 1 இன்ட்டு காமான்னு போட்டாலும் சிமிலர்லி நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே ஹோமோடாஃபிக் டு ஈச் அதர்னு சொல்லி அதுக்கப்புறமா இது எல்லாமே ஹோமோடாஃபிக் டு 1ன்னு சொல்லி நாம் இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணி முடிக்கிறோம். ஸோ தட் Z0 ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆர்க்குமே ஹோமோடோபிக் கிளாஸஸ் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ்ஸாக இருக்குது. இது எல்லாமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, க்ளோஷியர் ப்ராப்பர்ட்டி, இது 4 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஹோமோடோபிக் குரூப்பாக ஒரு நல்ல குரூப்பாக அழகான ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வருது. இப்போ ஹோமோடோபிக் குரூப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த தியரமில் இவ்வளோ நேரம் நம்ம ப்ரூவ் பண்ண விஷயத்தை தான் ஹோமோடாஃபிக் குரூப்னு சொல்கிறாங்க. த ஹோமோடாஃபிக் கிளாஸஸ் ஆஃப் க்ளோஸ்டு கர்வ்ஸ் ஃப்ரம் Z0 வித் ரெஸ்பெக்ட் டு த ரீஜியன் ஒமேகா ஃபார்ம் அ குரூப். ஸோ இது எல்லாமே குரூப்பை ஃபார்ம் பண்ணுது. இந்த குரூப் விச் வி ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் இஸ் கால்ட் ஹோமோடாஃபிக் குரூப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண குரூப்பை ஹோமோடாஃபிக் குரூப்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃபண்டமெண்டல் குரூப் ஆஃப் த ரீஜியன் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு த
பாயிண்ட் Z0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த தியரம் அண்ட் அதை வச்சு ஒரு டெஃபினிஷனும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 1 மார்க்கில் வந்தால் இந்த டெஃபினிஷனில் த ஃபண்டமெண்டல் குரூப் ஆஃப் த ரீஜியன் ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் Z0ன்னு சொன்னாலும் சரி, ஹோமோடாஃபி குரூப்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி அனாலிட்டிக் கண்டினியூஷன் சாப்டரில் வர எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு. எல்லா டாபிக்ஸை பற்றின டெஃபினேஷன்ஸும் நம்மளுக்கு இந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பார்த்து இந்த சாப்டரை ஈஸியாக கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் போகிறவங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் தேங்க்யூ. எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க போகிறவங்களுக்கும் தேங்க்யூ.